காலையில ரவி சிந்து வீட்டுக்கு கிளம்பி போனான். ரவி மனசுல மட்டும் ஒரே யோசனை, எப்படியாவது பண்டிகைக்கு சிந்துவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அம்மா கண்ணுல சந்தோஷம் பார்க்கணும் அப்படின்னா தங்கச்சி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கணும். ஆனா சிந்துவோட மாமியாரான ஆண்டாள் அம்மாவை பத்தி ரவிக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பேச்சும் கடினம், அவங்களோட மனசும் கடினம். இப்படி கொஞ்ச நேரத்திலே ரவி சிந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அண்ணனை பார்த்த உடனே சிந்து கண்ணீர் விட்டு அழுந்தா. அண்ணா, நீங்களா? என்ன சடன் சர்ப்ரைஸ், நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லிட்டு வந்தா அது எப்படிமா சர்ப்ரைஸ் ஆகும்? ஆமா, வந்த அண்ணனை இப்படியே நிக்க வச்சு பேச போறியா இல்ல உட்கார சொல்லுவியா? ஐயோ அண்ணன், உன்னை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன். சரி வா அண்ணன், வந்து உக்காரு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சிந்து அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மா உன்னை நினைக்காத நாளே இல்ல. சுரேஷ் கூட பண்டிகைக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அண்ணனோட பேச்ச கேட்டு சிந்து முகத்துல இருக்கிற சந்தோஷம் போய் பயம் வந்தது. சிந்து கிச்சன் பக்கம் மெதுவா எட்டி பார்த்தா. அண்ணா, உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. எங்க அத்தைக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு முடியலன்னு ரொம்ப கோவமா இருக்காங்க. பண்டிகைக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்களா இல்லையானே தெரியல. என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மா பேச்சதான் கேட்பாரு. ஓ சிந்து, நீ எதுக்காக பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, உங்க அத்தை கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில இருந்து மாதவன் வந்து மச்சான பார்த்து சிரிச்சான். மச்சான் எப்ப வந்தீங்க? மச்சான் இப்பதான் வந்தேன். தங்கச்சிய பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போயிருந்தீங்களா? இப்பதான் வரீங்களா? உங்க வேலை எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல மச்சான், எல்லாமே நல்லபடியா தான் போகுது. முதல்ல நீங்க உக்காருங்க. சிந்து, மச்சானுக்கு காஃபி கொண்டு வா. சொன்ன மாதிரி வீட்டுல அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பரவாயில்லங்க மச்சான், எல்லாரும் நல்லா இருக்காங்க. விளைச்சல் எல்லாம் கை சேர்ந்துச்சு. இந்த தடவை பொங்கல் பண்டிகைக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் பண்டிகை கோலாகலமே. ஆனா மச்சான், இந்த நடுவுல அம்மாவுக்கு கால்வலி வேற அதிகமாயிடுச்சு. அதனால வீட்டு வேலை எல்லாம் சிந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கா. எங்களால இந்த தடவை வர முடியாது. மச்சான், நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். வீட்டு மருமக எல்லாத்தையும் அவதான் பாக்கணும். இருந்தாலும் பண்டிகை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுன்னு சந்தோஷம் தானே. நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து ஆண்டாளம்மா நிதானமா நடந்து வெளியே வந்தாங்க. ரவிய பார்த்த உடனே நக்கலா, ஓஹோ, நம்ம விவசாயி ஆளு வந்திருக்காரு. என்னப்பா ரவி, விவசாயம் செய்யற நேரத்துல, பண்டிகை நேரத்துல இந்த மாதிரி சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்க? விவசாயம் செய்யலையா? அத்தை வணக்கங்க அத்தை. வேலை எப்பவுமே இருக்கிறது தானே. ஆனா பண்டிகை வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும். ஆமா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்குங்க அத்தை? என்னப்பா பண்றது, வயசாயிடுச்சுல. வயசான நேரத்துல யாராவது உதவி செஞ்சாதான் நம்மளாலையும் இருக்க முடியுது. ஏதோ மருமக இருக்கிறதுனால 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிடுறேன். அவளையும் கூட்டிட்டு போதான் வந்திருக்கியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. சிந்து உங்க வீட்டு பொண்ணு. பண்டிகைக்கு சிந்துவை மட்டும் கூட்டிட்டு போனோன்னு வரல, உங்க எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். அம்மா அப்பா பொண்ணு மருமகளை பாக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆமா, இங்க பாருப்பா, பொண்ணை பாக்கணும்னா எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறது. ஆமா, மருமகளையும் பையனையும் உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டா நாங்க மட்டும் எப்படி பண்டிகை கொண்டாடுறது? எங்களுக்கு பண்டிகை இல்லையா? நாங்க செவுத்த பாத்துக்கிட்டு உட்கார வேண்டியதுதானா? மச்சான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க விடுமா? குடிக்கிட்டோண்டா, தண்ணிய குடிக்க வேண்டான்னு நான் என்னன்னா சொன்னேனா? இங்க பாருப்பா ரவி, பண்டிகை எல்லாரும் இருந்தாதான் நல்லதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா எங்க வீட்டுக்கும் பண்டிகை அன்னைக்கு சொந்தக்காரெல்லாம் வராங்க. மருமகளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டா எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு யாரு சமைச்சு கொடுக்கறது? என்னாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. சிந்து கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ரவி மூஞ்சில இருக்கிற சிரிப்பு மட்டும் மாறவே மாறல. அவன் கோவப்படல, பொறுமையா யோசிச்சான். அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. வீட்டுக்கு வந்த மருமக, வீட்டுல இருக்கிற அத்தை மாமா, வெளியில இருந்து வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்க வேண்டிய கடமை மருமகளோடதான். இப்படி சிந்து இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. அந்த விஷயத்துல என் தங்கச்சிய பார்த்து நானே ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டாளம்மா கொஞ்சம் பூரிச்சு போனாங்க. இருந்தாலும் திமிரு யார விட்டது சொல்லுங்க பாக்கலாம். செய்றா, நான் என்ன இல்லன்னா சொன்னேன்? இல்லல்ல. பொங்கல் பண்டிகை அப்படின்னா வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வீட்டுல வந்து ஒரு புடி அரிசி போட்டாலும்
அந்த வீடு சந்தோஷமா நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. நானும் என் தம்பியும் வீட்ல இருந்தாலும் என் தங்கச்சி இல்லாத கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வரும்ல. அம்மா, மச்சான் வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம சுரேஷ் வேற வராராம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாளாச்சு. ஆண்டாளம்மா அவன் வார்த்தையை கேட்ட உடனே கோவப்படல. ஏன்னா ரவியோட பேச்சுல ஒரு மேஜிக் இருக்கு. அவனும் சத்தம் போடல. அவகிட்ட ரொம்ப பணிவா கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் இவ்ளோ கெஞ்சி கேக்குறான் அப்படின்னா அனுப்பாமையும் இருக்க முடியல. இருந்தாலும் தன்னோட திமிர காட்டணும் இல்லையா? சரி சரி, நீ இவ்ளோ தூரம் கேக்குறதுனால முடியாதுன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அத்தை. இங்க பாருப்பா, உன் தங்கச்சிய நீ இன்னிக்கே கூட்டிட்டு போக முடியாது. ஒரு 2 நாளுக்கு உன் தங்கச்சி அதிரசம், முறுக்கு, பலகாரம்லாம் செய்யணும்ல. சொந்தக்காரங்க வேற வராங்கல்ல. அதெல்லாம் செய்ய வச்சுட்டு நாளன்னைக்கு சாயங்காலம் மாதவன் கூட அனுப்பி வைக்கிறேன். அத்தை, உண்மையதான் சொல்றீங்களா? ஆமாண்டி அம்மா, நான் மறுபடியும் மனசு மாறாங்காட்டியும் போய் சீக்கிரமா காஃபி கொண்டு வா. அத்தை, ரொம்ப நன்றி அத்தை. நான் எப்பவுமே இந்த உதவிய மறக்க மாட்டேன் அப்படின்னு ரவி கையெடுத்து கும்பிட்டான். ஐயோ, எதுக்குப்பா அதுக்கெல்லாம் போய் நன்றியை கேட்டுக்கிட்டு? இங்க பாருமா சிந்து, உங்க அண்ணனுக்கும் உன் புருஷனுக்கும் பிடிச்ச சமையலா செஞ்சு கொடு. பாவம், வயல்ல வேலை செஞ்சு செஞ்சு காஞ்சி போயிருக்கான். அண்டலம்மா வாயில அந்த வார்த்தை வந்த உடனே சிந்து, மாதவ், ரவி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரவி கிளம்புறதுக்காக வெளியே வந்தான். சிந்துவும் கேட்டு வரைக்கும் வந்தா. அண்ணே, நீ உண்மையிலேயே கிரேட் அண்ணே. அந்த ராட்சசி சிச்சி அத்தை அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி என்ன சம்மதிக்க வச்ச? இதோ, எந்த மனுஷனும் ராட்சசங்க இல்ல. அவங்களோட மனசு நேரம்தான் அவங்கள இந்த நிலைமைக்கு மாத்தி விடுது. உங்க மாமியாருக்கு அவங்க புள்ள மேலதான் பயம். எங்க நீ அவனை கூட்டிக்கிட்டு உன் பிறந்த வீட்லயே இருந்துருவ, அவன் உன் பக்கமே திரும்பிடுவான் அப்படிங்கிற பயம். அத தூரமாக்கிட்டாவே போதும். என்னவோ அண்ணன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அத்தை இந்த 2 நாள்ல எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு என்ன அனுப்புவாங்களா, இல்ல எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு கைய விரிச்சிருவாங்களான்னு. இங்க பாருமா, அப்படியெல்லாம் யோசிக்காத. கண்டிப்பா அவங்க அனுப்புவாங்க. அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயும் சீக்கிரமா கிளம்பி வந்துரு. அங்க எல்லாரும் நாளன்னைக்கு சாயங்காலம் உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். ரவி அங்கிருந்து கிளம்பி போய் வீட்டுக்கு வந்து சுப வார்த்தையை சொன்னான். வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்ன உடனே காந்தம்மா சந்தோஷத்துல பொங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராகவையா கூட தன்னோட பையன் சாதிச்சிட்டா அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. மறுநாள் காலையில காவ்யா, சுரேஷ் 2 பேரும் வந்தாங்க. காந்தம்மா சுரேஷ பார்த்த உடனே சந்தோஷத்துல அவன் கிட்ட போய், சுரேஷ் அப்பா வந்துட்டியாப்பா? காந்தம்மா சுரேஷ பார்த்த உடனே சந்தோஷத்துல கண்ணீரை விட்டாங்க. அத பார்த்த சுரேஷ், அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏமா அழுவுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, அழுவாதீங்கம்மா. என்ன மறந்துட்டீங்களா? உங்க பையனை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? ஏத்த என்ன பேச வைக்க மாட்டீங்களா? ஐயோ காவ்யா, உன்னை எப்படிமா மறக்க முடியும்? வாமா, மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க, வாமா. அப்பா, வீட்டுக்கு வர இத்தனை நாள் தேவைப்பட்டதா வழி மறந்துட்டியா? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா. ஆபீஸ்ல ரொம்ப வேலை, அதனாலதான் என்னால வர முடியல. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சுரேஷ், காவ்யா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. காஃபி எல்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல வந்து உக்காந்து காஃபி குடிங்க. தம்பி, வெல்கம்டா. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீங்க மட்டும் அந்த போட்டோவை அனுப்பலனா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். நம்ம கிராமத்தோட காத்து பட்ட உடனே இப்பதான் முழுசா நிம்மதியா மூச்சு விடுற மாதிரி இருக்கு. அக்கா, நீங்க போன்ல சொன்னதை விட இந்த கிராமம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சிட்டில புகை மயமா இருக்கும், ஆனா இங்க மண் வாசனை இருக்கு. நீங்க எப்படியும் வந்துட்டீங்க. இன்னும் சிந்து வந்துட்டா பண்டிகை களை கட்டிரும். அப்பா ரவி, உண்மையிலேயே ஆண்டாளம்மா சிந்துவா அனுப்புறேன்னு தானே சொன்னாங்க? கண்டிப்பா அவங்க சிந்துவ அனுப்புவாங்கம்மா. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள சிந்து, மாதவ் மச்சான் 2 பேரும் வீட்ல இருப்பாங்க. இப்படி அந்த வீட்ல பண்டிகை கோலாகலம் ஆரம்பிச்சிச்சு. சுரேஷ், காவ்யா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காந்தம்மா செஞ்ச முறுக்கு, அதிரசம் எல்லாம் சாப்பிட்டு சுரேஷ் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு வெளிய டீ போட்டுக்கிட்டு எல்லாருமே குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரவி மனசுல ஏதோ ஒரு கவலை. சிந்து கண்ணுல பார்த்த பயம் அவன் மனசுக்குள்ளேயே இருந்தது. உண்மையிலேயே ஆண்டாளம்மா சிந்துவ அனுப்புவாங்களா? சமயத்துக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லி சிந்துவோட வாய அடைச்சாங்களா?
ரவியோட நம்பிக்கை ஜெயிக்குமா, ஆண்டாளம்மாவோட சபதம் ஜெயிக்குமா? சாயங்காலம் சிந்து வரலனா காந்தம்மாவோட நெஞ்சு தாங்குமா? சுரேஷ் காவ்யா வந்தாலும் அந்த வீட்ல பண்டிகை சந்தோஷம் நிறைஞ்சு நிக்கிதா? இந்த கதைக்கு அடுத்த பதில் தெரியணும்னா எபிசோட் 4 பார்த்தே ஆகணும். எல்லா வருஷம் போல இல்லாம அந்த வருஷம் குளிர்கால ஆரம்பத்திலேயே குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்தது. சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ஊரு ஜனங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்குங்க குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்படி குளிர் ரொம்பவே அதிகமா இருக்கிற இந்த ஊர்ல காந்தம்மா குசுமா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்களோட வீடு வயலுக்கு ரொம்ப கிட்டக்கு இருந்துச்சு. அதனால குளிர் அவங்களுக்கு இன்னும் அதிகமா இருந்தது. இப்படி காந்தம்மாவோட குடும்பம் குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. குசுமா, மணி 6 மணி ஆக போகுது. குளிர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சீக்கிரமா கொஞ்சம் குளிர்காய தீ போடுமா? அத்தை இருங்க அத்தை, தீய போட்டு விடுறேன். காலையில இருந்து சும்மா தானே உக்காந்து இருக்கீங்க. சாயங்கால நேரத்திலயாவது என் கூட விறகு பொறுக்க வரலாம்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா தீ போடலாம். என்னம்மா ஏதோ மொனவுற? சீக்கிரமா தீய போடுமா. கொஞ்ச நேரமாச்சு அந்த அடுப்பு கிட்ட உக்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நான் குளிர் காயிறேன். ஐயோ அத்தை, அப்படியே அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் சீக்கிரமாவே தீய போடுறேன். இப்படி குசுமா காலையில போய் கொண்டு வந்த விறகு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே நெருப்ப போட்டா. மாமியார் மருமக 2 பேரும் வீட்டுக்கு முன்னாடி உக்காந்து குளிர் காஞ்சாங்க. அப்பா, இப்பதான் கொஞ்சம் குளிர் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வருஷம் ரொம்ப குளிர் இல்ல? இந்த வருஷம்தான் இவ்ளோ அதிகமா குளிர். இந்த மாதிரி ஒரு குளிர் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல. ஆமாங்கத்த, நீங்க சொன்னதுதான் சரி. இந்த வருஷம் ரொம்ப குளிர் பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த குளிரே நம்மளுக்கு குறைஞ்சிரும். இங்க பாருமா, நீ குளிர் காஞ்சதெல்லாம் போதும். உன்னோட மாமனாரும் உன்னோட புருஷன் வர நேரமாச்சு, போய் சமைக்க ஆரம்பி. இங்க பாருங்கத்த, கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியா உட்கார விட மாட்டீங்கல்ல? சரிங்கத்த, நீங்க ஒண்டிய உட்காந்து குளிர் காய்ங்க, நான் போய் சமைக்கிறேன். அப்படி சரின்னு சொல்லி குசுமா சமைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போனா. உடனே வாசப்படியில ஒரு ஆட்டோ வந்து நின்னது. யாருப்பா இந்த நேரத்துல ஆட்டோல வந்து இறங்குறது அப்படின்னு 2 பேரும் ஆட்டோவை பார்த்தாங்க. காந்தம்மா கூட யாரு வந்தது அப்படின்னு ஆட்டோ பக்கத்துல பார்த்தாங்க. பார்த்தா அந்த ஆட்டோல இருந்து வயசான ஒரு கிழவியும் 2 பசங்களும் இறங்குனாங்க. அவங்கள பார்த்த உடனே காந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க. அந்த கிழவி வேற யாரும் இல்ல, காந்தம்மாவோட மாமியாரு. அந்த கிழவி அப்படின்னா காந்தம்மாவுக்கு ரொம்ப பயம். அவங்க காந்தம்மா கிட்ட வரும்போது காந்தம்மா குளிரால இல்ல, அவங்க மாமியார பார்த்து கடகடன்னு உதறிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மருமகளே, எப்படிமா இருக்க? என்ன இந்த நடுவுல நீ கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கு? அத்தை, வாங்கத்த, நீங்களா? அப்படின்னு தடுமாறுனா. நான் இல்லாம உங்க அம்மா ஜெயஜம்மா வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? என்னடி என்ன பார்த்த உடனே அந்த திருட்டு முழி? ஆமா, இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா ரொம்ப பயந்து போய் உதறி போய் நின்னு பார்த்தா. அதுதான் அத்தை, எப்ப வந்தீங்கன்னு கேட்க போய் எதுக்கு வந்தீங்கன்னு வாய் தவறி கேட்டுட்டேன். ஆமா, எப்படி இருக்கீங்க அத்தை? என்னம்மா, என்ன பார்த்தா தெரியலையா? நான் கல்லு மாதிரி இருக்கேன். இன்னும் நான் 100 வயசு வரைக்கும் நல்லாதான் இருப்பேன். ஆனா நீங்க இங்க இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாதே. என்னடி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு? அத்தை, எவ்வளவு நேரம் தான் வாசல்ல நின்னு பேசுவீங்க? வீட்டுக்குள்ள வந்து ஓய்வு எடுத்துக்குங்க அத்தை. சரி சரி, வீட்டுக்குள்ள வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இந்த பொண்ணு யாரு? நம்ம ராஜேஷ் இருக்கிறான்ல, அவனோட பொண்டாட்டி. அவ பேரு குசுமா. இங்க பாரு குசுமா, இவங்கதான் என்னோட மாமியாரு. அப்படியா அத்தை? பாட்டி வணக்கம் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அப்பா, எவ்வளவு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. பெரியவங்கள பார்த்த உடனே எவ்வளவு கௌரவம். எனக்கும் ஒரு மருமக கிடைச்சிருக்காளே. இங்க பாருடி, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. அதனாலதான் இவ்வளவு நல்ல பொண்ணு உனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே முகமே வாடி போச்சு. பக்கத்துல குசுமா நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏண்டி மூஞ்ச அப்படி கீழே தொங்க போட்டுக்கிட்ட? ஏதோ சாதாரணமா சொன்னேன். பாட்டி, இத்தனைக்கு இந்த பசங்க யாரு? இந்த பசங்க என் பெரிய மருமகனோட பேரங்க. உங்க கல்யாணத்துக்கு உடம்புக்கு முடியலன்னு நான் வரல. உங்க மாமன் என்னோட சின்ன பையன். இது பெரிய பையனோட பேரன் பேத்தி. இந்த பசங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். நான் எங்க போறேனோ அங்கேயும் கூடியே வந்துடுவாங்க. அதனாலதான் வரும்போது இவங்களையும் சேர்த்து கூட்டி வந்தேன்.
நான் இங்க உங்களை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு ஒரே அடம். அதனாலதான் வரும்போது 2 பேரையும் கூட கூட்டிட்டு வந்தேன். அத்தை வாங்கத்த, வந்து ரூம்ல ஓய்வு எடுத்துக்குங்க. நான் வந்து ஓய்வு எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ என்ன உன் பாட்டுல வெளியே உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் வர நேரமாச்சுல, இன்னும் சமைக்காம இப்படியே உக்காந்துருந்தா வரவன் ரொம்ப அசந்து போய் வருவான்ல. பாட்டி, அவங்களுக்கு சமையல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் அத்தை குளிர் தாங்க முடியாம இப்படி வெளியே உக்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த வேலையும் செய்யாம இப்படியா உக்காந்துருந்தா எப்படி காந்தோம்? அந்த வேலை இந்த வேலைன்னு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தானே உடம்பும் நல்லா இருக்கும். இங்க பாருமா, எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி சாப்பிடுவேன்னு உனக்கு தானே என்ன பத்தி நல்லா தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் நீ சமையல் செய். அந்த பொண்ணுக்கு நான் சாப்பிடுறது எப்படி தெரியும்? இந்த கிழவி வந்தாலே என்ன கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாம எல்லா வேலையும் என் கையாலேயே செய்ய வைக்கும். எனக்கு மருமக வந்தாலும் நான் ஒரு மருமகளா வேலை செய்யறது தப்புறது இல்ல. என்னடி, நான் வந்து இவ்ளோ நேரம் ஆனாலும் நீ எந்த வேலையும் செய்யாம ஏதோ மொனவிக்கிட்டு இருக்க. போ உள்ள போய் என்ன சமையல் வேலையோ ஆரம்பி. சரி அத்தை அப்படின்னு கோவமா காந்தம்மா சமையல் அறைக்குள்ள வந்து சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா. காந்தம்மா சமையல் முடிக்கிறதுக்குள்ள சலபதி ராவ் ராஜேஷ் கூட வீட்டுக்கு வந்தாங்க. சலபதி ராவ் வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ராஜேஷ் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரலன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். அடிக்கடிக்கு எங்க கிட்ட வந்துட்டு போங்கம்மா. ஏன்பா, எனக்குன்னு யார் இருக்கா? நீயும் உங்க அண்ணன் தானே. உங்க அண்ணனுக்கு என்னோட தேவை ரொம்ப இருக்கு. அதனால தானே நானும் அவன் கூடயே இருக்கேன். இங்க பாருப்பா ராஜேஷ், புதுசா கல்யாணம் ஆயிருக்க. வீட்டு பொறுப்பெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து இருந்துக்கப்பா. சரிங்க பாட்டி. சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, எல்லாரும் சாப்பாட்டுக்கு வாங்க. இங்க பாருமா காந்தம், நீ சமைச்சதெல்லாம் இப்படி வெளியே கொண்டு வந்துரு. எல்லாரும் இங்கேயே குளிர் காஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். இந்த குளிருக்கு இங்க உக்காந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆமாமா, நீங்க எங்களை சின்ன வயசுல இதே மாதிரிதான் வெளியே தீ போட்டு குளிர்காலத்துல உட்கார வச்சு சாப்பாட கையில உருண்டை பிடிச்சு கொடுப்பீங்க. அந்த சாப்பாடு சாப்பிட எவ்வளோ ருசியா இருக்கும். அதே மாதிரி நாங்க சாப்பிடும்போது ஏதேதோ கதை சொல்லுவீங்க. அந்த கதையை கேட்கறதுக்கு எனக்கும் அண்ணனுக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உனக்கு சின்ன வயசு ஞாபகங்க எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குடா. அம்மா, அந்த நாள் ஞாபகங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் சின்ன வயசுங்க ஞாபகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா? இப்பெல்லாம் எங்கம்மா? குளிர்காலம் வந்தா எல்லாருமே இந்த மாதிரி வெளியே தீ போட்டுக்கிட்டு எல்லாரும் உக்காந்து கதை பேசிக்கிட்டு எவ்வளோ நல்லா சாப்பிட்டு முடிப்போம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லம்மா? இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் அந்த லோகத்துக்குள்ள போலாம் அப்படின்னு தாமா தோணுது. மறுபடியும் அந்த வயசுக்கு நம்மளால போக முடியாதுல்ல. இருந்தாலும் அப்ப இருந்த மாதிரி இப்போ இந்த குளிர் காஞ்சிக்கிட்டு இங்கே எல்லாரும் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிடலாம். என்னமா காந்தம், எல்லாரும் பேசுறதையே உத்து பாத்துக்கிட்டு இருக்க போறியா, இல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வெளியே பரிமாற போறியா? 10 நிமிஷம் இருங்கத்த, இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா காந்தம். குசுமா காந்தம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஏற்பாடுங்களை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே உக்காந்து அந்த குளிர்லயே சுட சுட சாப்பாடு சாப்பிட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. பாட்டி விதவிதமான இனிப்பு திண்டிங்களெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தினாங்க. குளிர் காலத்துல உடம்பெல்லாம் வெடிக்க கூடாதுன்னு அவங்களே சுயமா எண்ணெய் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. குசுமாவுக்கு அவங்க இருந்த நாட்கள் ஒரு நொடியாவே முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் பாட்டி வந்ததுதான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளோட மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எங்க, நான் எவ்வளோ குளிர்காலத்தை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு குளிர்காலத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா இந்த குளிர்காலத்துல பாட்டியோட மகிமை இருக்கு. பாட்டி வந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பாட்டி வந்தது ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எங்க பாட்டிய பத்தி என்ன நினைச்சிருக்க? எங்க பாட்டினா யாரு? எங்க பாட்டி எப்பவுமே இப்படிதான் நல்ல ஆக்டிவா துருதுருன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல கூட எங்க பாட்டி தான் ஒத்தையிலேயே அப்பாவையும் எங்க பெரியப்பாவையும் படிக்க வச்சு ஆளாக்குனாங்களாம். விவசாயத்தை கூட ஒண்டியாதான் செய்வாங்களாம்.
நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க அம்மாவோட விஷயத்துல தான் பாட்டி கொஞ்சம் கடினமா இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல குசுமா. அம்மாவ கொஞ்சம் விளையாட்டு காட்டுறது தான் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சும்மா விளையாடுறாங்க. அம்மாவுக்கு எங்கன்னா உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எங்க பாட்டி எங்க அம்மாவ எப்படி பாத்துக்குவாங்க தெரியுமா? தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி எங்க அம்மாவை பாத்துக்குவாங்க. பாட்டி அம்மாவ என்ன சொன்னாலும் எங்க அம்மா திருப்பியே பேச மாட்டாங்க. அவங்க 2 பேரோட குணம் ஒரு மாதிரி நம்மளுக்கு புரியாது. அம்மா, எங்களுக்கு ஒப்பிட்டு பண்ணி கொடுங்கம்மா. அந்த ஒப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. உங்க கையில இந்த குளிருக்கு சுட சுட ஒப்பிட்டு பண்ணி அத தவால வச்சு அப்படியே நெய் ஊத்தி இந்த குளிருக்கு சாப்பிட்டா ம் வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். எவ்வளோ தடவை காந்தம் செஞ்சு கொடுத்துருக்கா. இருந்தாலும் நீங்க செய்யற ருசி அவ கையில வராதுமா. ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்க அம்மா கையில ஒப்பிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க. அதுக்குன்னு நான் செஞ்சு கொடுக்கறது நல்லா இல்லைன்னு சும்மா அபாண்டமா பொய் சுமத்தாதீங்க. அம்மா காந்தம், ஏதோ தெரியாம சொல்லிட்டாமா. சரி சரி, உனக்காக நான் செஞ்சு கொடுக்கறேன் இருடா. இப்படி சுப்பம்மா தன்னோட பையன் கேட்டானே அப்படின்னு பையனுக்காக சுட சுட ஒப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த குளிர்காலத்துக்கு அந்த ஒப்பிட்டு அவ்வளோ ருசியா இருந்தது. அந்த குளிர்காலத்துல சுப்பம்மா காட்டுற பாசத்தால பசங்களோட விளையாட்டால அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. குளிர்காலம் முடிஞ்சு போச்சு. சுப்பம்மாவும் அவங்க எல்லாருகிட்டயும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற நாள் வந்துருச்சு. அத்த, பாட்டி போனதுனால நம்ம வீடு வெறிச்சோன்னு இருக்குல்ல? ஆமாமா, எங்க அத்தை அடிக்கடிக்கு ஏதாவது என்ன ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வந்தாலும் அவங்க இல்லாதப்பதான் ரொம்ப வீடே வெறிச்சோன்னு இருக்கு. யாருமே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. அவங்க இல்லாத போகவும் தான் வீட்ல வெறிச்சோன்னு இருக்கு. வீடு எப்படி போச்சுன்னே யாருக்குமே தெரியல. எல்லாமே அவங்க இருந்ததுனாலதான். இன்னும் அடுத்த வருஷம் குளிர்காலம் வரும்போது பாட்டிய வர சொல்லலாம். அப்பதான் பாட்டி கூட சந்தோஷமா நாட்கள் போகும். கண்டிப்பா வர சொல்லலாமா? இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டு வரப்போற குளிர்காலத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க.